ஹாய் காய்ஸ், நான் உங்களுக்காண்டி இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மூவி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த மூவி அப்போ ரிலீஸ் ஆன அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் மூவியா இருந்துச்சு. ஸோ அந்த மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியும். இருந்தாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போடுவோமே அப்படின்னு தான் இந்த மூவி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ கிட்ட ரெண்டு பொண்ணுங்க வந்து ஹீரோ வளர்க்குற ஒரு குரங்கை பார்த்து இந்த குரங்கு அழகா இருக்கு அப்படின்னு கொஞ்சின மாதிரியே கொஞ்சிக்கிட்டு ஹீரோ கிட்ட இருக்க ஒரு பொருளை ஆட்டையை போடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோவுக்கு தெரியாம அந்த பொருளை எடுக்கும் போது சரட்னு அந்த பொருளை நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். நானே பெரிய கில்லாடி, நீங்க என்கிட்ட ஆட்டையை போடுறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்க அந்த பொண்ணுங்களுமே சரட் இந்த சைடு வந்து ஒரு வியாபாரி கிட்ட போய் சொல்றாங்க அவன் ஒரு திருட்டு பையா பண்ற மாதிரி. நம்ம ஹீரோவும் அச்சச்சோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அந்த குரங்கு குட்டியை கூட்டிக்கிட்டு இந்த சைடு வந்துடுறான். அப்போ அந்த குரங்கு யாருக்கும் தெரியாம ஒரு செயினை அந்த ஒரு பொண்ணுங்கள்ட்ட இருந்து ஆட்டையை போட்டிருக்கோம். அதாவது நம்ம ஹீரோ மட்டும் திருட்டு பைய கிடையாதுங்க, அந்த குரங்கும் செம்ம ஒரு திருட்டு பைய. அந்த குரங்கு திருடுன செயினை விற்கிறதுக்காண்டி வியாபாரி கிட்ட நம்ம ஹீரோ போறான். வியாபாரியும் இந்த செயினுக்கு ஒரு பேரிச்சம்பளம் முட்டை தான் வரும், இந்தா புடி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பேக்ல பேரிச்சம்பளத்தை வச்சு கொடுக்குறாங்க. அதுல பாதி பேரிச்சம்பளத்தை அந்த குரங்கு கிட்ட நம்ம ஹீரோ கொடுத்துறான். மீதி பாதி அவன் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்துல ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான் பசியால. சரி வண்ட கொடுப்போம் அப்படின்னு அந்த பேரிச்சம்பளத்தை நம்ம ஹீரோ அந்த பையன் கொடுத்துறான். அப்படியே இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துல ரெண்டு பசங்க பசியால நிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு பக்கத்துல இருந்த கடையில ரெண்டு பிரெட் ஆட்டையை போட்டு அந்த ரெண்டு சின்ன பசங்கள்ட்ட நம்ம ஹீரோயினி கொடுக்குறாங்க. அந்த பசங்களும் ஓடிடுறாங்க குடுகுடுன்னு. அப்படி ஆட்டையை போட்டதை அந்த பிரெட் கடைக்காரன் பாத்துறான். அந்த வியாபாரி நம்ம ஹீரோயினு கிட்ட நீ கையில போட்டிருக்க அந்த காப்பை என்கிட்ட கலட்டி கொடு, இல்லாட்டி காசு கொடு அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோயின்ட்ட தான் காசு இல்லையே, என்னால காப்பெல்லாம் கொடுக்க முடியாது, அந்த ரெண்டு பசங்க பசியில இருந்தாங்க அதனாலதான் நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிக்க ஹீரோ சரட்னு இடையில வந்து ஹீரோயின்ட்ட இருக்க காப்பை கலட்டி வியாபாரி கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த வியாபாரிக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு ஹீரோயினை அழைச்சிக்கிட்டு குடுன்னு ஓடுறான். நிறைய பேர் துரத்துவாங்க. அண்ட் இந்த சீன்ல நல்லாவே இருக்கும். நல்லா நிறைய இடத்துல ஜம்ப் பண்ணி போவான். அந்த இடத்துல ஒரு பாட்டும் பிளே ஆகும். அப்படியே அந்த பாட்டு முடிய நம்ம ஹீரோ ஹீரோயினிய அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோவோட வீடு சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெருசு இல்ல. ஒரு உடஞ்ச பில்டிங் மேல ஒரு கூடார மாதிரி போட்டு இருக்கிறான். அங்க ஹீரோயினியை கூட்டிட்டு போய் இதுதான் என்னோட வீடு அப்படின்ற மாதிரி காமிக்கிறான். அண்ட் அந்த வீட்டு மேலே இருந்து அந்த நகரத்தை பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினியை பார்த்து ஹீரோ சொல்றான், நீ போட்டிருக்க வளையல பார்த்தா நீ அரண்மனையில இருக்கிற ஒரு பொண்ணு தானே, இந்த மாதிரி பட்டு ஆடைகள் எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றவங்க தான் போடுவாங்க, அப்படி பார்த்தா நீ ராஜகுமாரியோட பணிப்பெண் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு ஹீரோயினுமே ஆமா நாங்க வேலை பார்க்கிற பணிப்பெண் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலே ஹீரோயின் யாரு அப்படின்னா அவங்க தான் ராஜகுமாரி. அவங்க சும்மா அவங்களோட நகரத்தை பாக்குறதுக்கு இந்த மாதிரி வெளில வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்கும் போது தான் நம்ம ஹீரோவை இப்ப மீட் பண்ணிருப்பாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க அரண்மனையில இருந்து ஒரு மணி சவுண்டு மட்டும் கேக்குது. அது கேட்ட உடனே நம்ம ஹீரோயினி நான் வேகத்துல அரண்மனைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது ஹீரோவை பார்த்து அந்த காப்பை என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட பாக்கெட்ல எல்லாம் விறுவிறுன்னு தேடி பார்க்கலாம். தேடி பார்த்துட்டு அந்த காப்பு என்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா நீ ஒரு திருடன் தானே, நான் அதை மறந்துட்டேன், அந்த காப்பு என்னோட அம்மாவோடது, எனக்கு அதை வேணும், உன்னைய போய் நம்பினேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அரண்மனைக்கு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த காப்பு எங்கடா அப்படின்னு தேடி பார்த்தா அந்த குரங்கு தான் அந்த காப்பை அவன்கிட்ட இருந்து ஆட்டை போட்டு வச்சிருக்கு. அப்ப அந்த குரங்கை பார்த்து ஹீரோ சொல்றான், அபு உனக்கு எந்த நேரத்துல திருடணும் திருடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அபு அப்படிங்கிறது அந்த குரங்கோட பேர் தான். அப்படியே அங்க சீன் கட் பண்ணா அந்த சைடு நம்ம ஹீரோயினி கோட்டைக்கு போனாங்க இல்லையா, அங்க ஹீரோயினிய பொன் கேட்டு ஒரு இளவரசன் வந்திருப்பான். அந்த இளவரசன் ஹீரோயினி கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்பான். நீ ரொம்ப அழகா இருக்க, அண்டு நீ ஒரு புலி ஒன்று வளர்க்குறிய, அந்த புலி எனக்கு ஒரு பூனைக்குட்டி மாதிரி தான், ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் எதுக்குமே பிடி கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினுக்கு இந்த இளவரசனை பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இளவரசனுக்கு ஒரு ரூம் கொடுத்து இங்க போய் தங்க சொல்லிடுவாங்க. இந்த படத்தோட வில்லப்பைய யாருன்னா இந்த ராஜாங்களுக்கெல்லாம் உபதேசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளு தான் இந்த படத்தோட வில்லன். அவன் ராஜா கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, சுல்தான் நம்ம எப்படியுமே இளவரசிய கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் ஆகணும், இந்த இளவரசன் நல்லா தான் தெரியுறான், இவனுக்கே மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம், அப்படியே நம்ம பக்கத்து நாட்டு மேலையுமே போர் தொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு சுல்தான்மே நம்ம எதுக்கு பக்கத்து நாட்டு மேல போர் தொடுக்கணும், அவங்க இதுவரைக்குமே நமக்கு நட்பு நாடா தானே இருந்துட்டு வர்றாங்க, அவங்க மேலே எதுக்கு நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு வில்ல பயலும் அவன் கையில ஒரு மந்திரக்கோள் மாதிரி வச்சிருப்பான். அந்த மந்திரக்கோளை இறுக்கி பிடிச்சி நம்ம பக்கத்து நாட்டு மேல போர் தொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அழுத்தி சொல்றான். அது ஏதோ வசிய மாதிரி ஒரு வசிய மந்திரம் போட்டிருப்பான் போலக்கு. அதுக்கேற்ற மாதிரி சுல்தானுமே ஆமா நம்ம பக்கத்து நாட்டு மேல போர் தொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த டைம்ல கரெக்டா ஹீரோயின் உள்ளாக்கி வந்துடுறாங்க. என்னது நம்ம பக்கத்து நாட்டு மேல போர் தொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சரட்டன் சுல்தானுமே அந்த ஒரு வசியத்துல இருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த உடனே நான் பக்கத்து நாட்டு மேல போர் தொடுக்கணும் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமாப்பா நீங்க அப்படிதான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்ல அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. நைட் டைம் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் குளிக்க போறதுக்கு அங்க ஹீரோயினுக்கு உள்ள பணிப்பெண் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அப்போ அந்த பணிப்பெண் ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க, நீங்க இந்த இளவரசனையும் கட்டிக்கலாம்
பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்க காலையில பார்த்த அந்த திருட்டு பையன் அந்த மாயக்காரனையும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க இளவரசியாச்சு, அதனால அவனை நீங்க மணந்து கொள்ள முடியாது, நீங்க இந்த இளவரசனா தான் கட்டிக்கிட்டாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த டைம்ல அந்த காப்பை கொடுக்க அவ்வளவு காவலர்களை மீறி நம்ம ஹீரோ உள்ளக்கே வந்துகிட்டு இருக்கான். நிறைய ஜம்மிங்கு ட்விஸ்ட் அது இதுன்னு, ட்விஸ்ட் நான் சொன்னேன் இல்ல நிறைய ஜம்மிங்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு காவலாளிகள் எல்லாம் ஏமாத்தி உள்ளக்கே வந்துகிட்டு இருப்பான். அப்படி உள்ளக்கே வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கிளி ஒண்ணு இவன் உள்ளக்கே வர்றத பாத்துருது. இந்த கிளி வந்து வில்லப்பைய தான் வளர்க்குறான். இந்த கிளி பாத்தீங்கன்னா மனுஷங்க மாதிரியே பேசும். அந்த கிளி போயிட்டு வில்லப்பையிட்ட சொல்லுது, உள்ளக்கே திருடன் வந்துட்டான் அப்படின்னு. அந்த திருடனையுமே நம்ம வில்லப்பைய பாக்குறான். அவன் எப்படி எல்லாம் ஜம்ப் பண்ணி போறான், எப்படி எல்லாம் காவலாளிகளுக்கு எல்லாம் டிமிக்கி கொடுக்குறான், எல்லாத்தையும் பாக்குறான். அண்ட் ஒரு வழியா நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் இருக்க ரூமுக்கு போயிடுறாரு. அங்க ஹீரோயினியான ராஜகுமாரிய பார்த்ததுமே இந்த காப்பை நான் அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்காண்டி தான் அங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த காப்பை நம்ம ஹீரோயின் கொடுத்துட்றான். அப்போ நம்ம ஹீரோயினிக்காக அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பனிப்பெண் வந்துடுறா சடனா உள்ள. அந்த பனிப்பெண் தான் ராஜகுமாரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ தலை குனிஞ்சு வணக்க வைக்கிறான். அந்த பனிப்பெண்ணுமே இதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுமே இளவரசி மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம இளவரசியுமே பனிப்பெண் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இதையுமே ஹீரோவை நம்பிடுறான். அப்புறம் அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் தலையில போட்டிருக்க ஒரு கிளிப்பை உருவிட்டு, நாளைக்கு நைட்டு நான் இதே நேரத்துக்கு வருவேன், அந்த நிலவு உச்சிக்கு வரும்போது நான் அந்த கோட்டைக்கு வருவேன், நீங்க இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கோட்டையை விட்டு வெளியே வர்றான். அப்படி வெளியே வரும்போது அங்க உள்ள காவலாளிகள் ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. நம்ம வில்லப்பைய தான் ஆள் அனுப்பிவிட்டு ஹீரோவை பிடிக்க வச்சிருக்கான். பிடிச்ச கையோட அங்க அப்படியே சீன் கட் பண்றாங்க. சீன் கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நம்ம வில்லப்பைய ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல நடந்து போயிட்டு இருக்கான். நீ ராஜகுமாரிய லவ் பண்ற அப்படின்னு எனக்கு தெரியும், நீ மட்டும் இந்த குகைக்கு உள்ள போயிட்டு உள்ளக்கே இருக்க அந்த அற்புத விளக்கை எடுத்துட்டு வந்துட்ட அப்படின்னா நான் உனக்கு நிறைய பணம் செல்வம் அந்த ராஜகுமாரியுமே நான் உனக்கு தந்துருவேன் அப்படின்ற மாதிரி நிறைய போய் சொல்றான். ஆனா அதையுமே நம்ம ஹீரோ நம்பிடுறான். சரி ஓகே, நான் அந்த குகைக்கு குகை ஒழுங்கா வர மாட்டேங்குது, சரி ஓகே அந்த கேவுக்கு உள்ளாக்கே நான் போயிட்டு அந்த அற்புத விளக்கை நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அப்போ அந்த வில்லப்பையிலும் ஹீரோவை பார்த்து உள்ளாக்கி நீ போகும்போது நிறைய தங்கம் வைரம் அப்படின்னு நிறைய கொட்டி கிடக்கு, நீ எதை பார்த்து ஏமாந்துடாத, அந்த விளக்கை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கவனமா சொல்லி அனுப்புறான் வில்லன். சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவுமே அந்த கேவுக்கு உள்ள போறான். அப்படி போய் பார்த்தா உள்ளக்கு நிறைய தங்கம் வைரம் வைடூரியங்கள் நிறைய கொட்டி கிடக்கு. அந்த குரங்கையுமே ஹீரோ கூட கொட்டிக்கிட்டு தான் போறான். அப்போ பக்கத்துல ஒரு கம்பிளி ஒரு பாறை மேல மாட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பறக்கிற கம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு பாறைக்கு கீழே மாட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பாறையை தூக்கி அந்த கம்பிளியை விடுவிச்சிடறான். அப்போ ஹைட்ல அண்ணாந்து பார்த்தா ஒரு விளக்கு மட்டும் இருக்கு. அந்த விளக்க அந்த ஒரு பாறை மேல ஏறி நம்ம ஹீரோ எடுக்கிறான். அந்த எடுக்கிற அதே டைம்ல அந்த குரங்கு கீழே உள்ள ஒரு வைரத்தை அது கையில எடுத்து இப்படி பாக்குது. அப்படி கையில எடுத்தனால அந்த குகை ஃபுல்லாவே எரிமலை குழம்பு மாதிரி மாறுது. நம்ம ஹீரோவும் அந்த குரங்குமே அந்த பறக்கிற கம்பிளி மேல ஏறி ஒரு வழியா மேல வந்துடுறாங்க. மேல ஒரு பாறையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்படி தொங்கிட்டு இருக்கும் போது வில்லப்பைய மேல நின்று அந்த விளக்கை என்கிட்ட கூட அவனை தூக்கி விடுற பண்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே அந்த விளக்க ஹீரோ கிட்ட இருந்து வில்லன் வாங்கினதுமே ஹீரோவை கீழே பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுவான். அப்படி தள்ள ட்ரை பண்ணும் போது அந்த குரங்கு சரட்டுன்னு வில்லனை போய் அட்டாக் பண்ணும். இதுல இன்னும் காண்டான அந்த வில்லப்பைய அந்த குரங்கையும் நம்ம ஹீரோவையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டுறான். அந்த குகையுமே மூடிடுது. அப்படி நம்ம ஹீரோ கீழே விழுகும் போது அந்த பறக்கிற கம்பிளி இருக்கு இல்லையா, அது வந்து ஹீரோவையும் குரங்கையும் காப்பாத்திடுது. ஒரு வழியா அந்த ஒரு கேவ் நார்மலா வந்துருது. அந்த தங்கம் வைரலா இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி நார்மலா வந்துருது. அப்போ அந்த குரங்கு தாங்கிட்ட இருக்க அந்த விளக்கை எடுத்து ஹீரோ முன்னாடி நீட்டுது. அதாவது அந்த வில்லப்பையில அட்டாக் பண்ணிருக்கும் இல்லையா, அப்பைக்கு வில்லங்கிட்ட இருந்த அந்த ஒரு விளக்கை இந்த குரங்கு ஆட்டையை போட்டிருக்கோம். அப்போ வெளியே போன வில்லன் அந்த ஒரு விளக்கை தேடி பார்ப்பான். தேடி பார்த்தா அந்த விளக்கு இருக்காது. அப்ப அந்த பக்கத்துல இருந்த கிளி கத்தும், திருட்டு குரங்கு அப்படின்ற மாதிரி கத்தும். இதை பார்த்த உடனே வில்லப்பைய செம்ம காண்டில கடந்துட்டு கத்துவான். அப்படியே அந்த கேவுக்கு உள்ள காமிச்சா நம்ம ஹீரோ அந்த ஒரு விளக்க பாக்குறான். இங்க இருந்து எப்படி வெளில போறதுன்னு கம்பளி கிட்ட கேட்க அந்த கம்பளி அந்த விளக்க தேய்க்க சொல்லுது. அந்த விளக்க நம்ம ஹீரோ தேய்ச்சா உள்ளாக்கே இருந்து ஒரு ஜீனி வெளில வருது. அப்படி வெளில வந்த ஜீனியுமே நான் தான் ஜீனி, நீங்க 3 வரம் என்கிட்ட கேட்கலாம், நீங்க கேட்கிற வரத்தை நான் நிறைவேற்றுவேன், என்னோட எஜமான் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குது நம்ம ஹீரோவை பார்த்து. உடனே பார்த்தா என்னோட எஜமான் மாதிரி தெரியல. இந்த விளக்க பொதுவா எடுக்க வர்றவங்க எல்லாருமே பேராசை பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க. என்னோட எஜமான் எங்க அப்படின்னு ஃபுல்லா சுத்தி பாக்குது. ஆனா அங்க யாருமே இல்ல. அப்போ ஹீரோவை பார்த்து கேக்குது, நீ தான் இந்த விளக்க தேய்ச்சி என்னை கூப்பிட்டியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோவுமே பேந்த முழிச்சுக்கிட்டு ஆமா பண்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த ஜீனியுமே சரி சொல்லு, உனக்கு என்ன வரம் வேணும், நீ என்கிட்ட 3 வரம் கேட்கலாம், அந்த விளக்க தேய்ச்சிக்கிட்டு என்கிட்ட 3 வரம் கேட்டீங்கன்னா நான் அதை நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஜீனி சொல்ல, நம்ம ஹீரோ நைஸா அந்த விளக்க அந்த குரங்கு கிட்ட எடுத்து கொடுத்துட்டு என்னை இங்க இருந்து வெளியே கொண்டு போ அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆக்சுவலி அந்த ஒரு விளக்க அவன் தேய்க்காம கேட்டுறான். அண்ட் இதை வந்து ஜீனி சரியா கவனிக்கல. ஹீரோவை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிருது. வெளியே வந்த உடனேயுமே ஜீனியும் ஹீரோவும் நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல, நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஹீரோ
ஹீரோ அந்த ஜீனியை பார்த்து கேட்கறான், நீ லாஸ்ட் வரை ஜீனியாவே இருக்க வேண்டியதானா, நீ நார்மலாலாம் எங்களை மாதிரி இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இருக்கலாம், என்னாலே உங்களை மாதிரி நார்மலா இருக்க முடியும், அதுக்கு என்னோட எஜமானான நீங்க உங்களோட வரத்துல என்னோட விடுதலையை கேட்கணும், அப்படின்னா மட்டும்தான் எங்களால நார்மல் மனுஷனா ஆக முடியும், எனக்கும் விடுதலை தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு அதுக்கு ஹீரோவுமே என்னோட லாஸ்ட் வரத்துல நான் உன்னோட விடுதலைய உனக்கு பரிசா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கு ஜீனியுமே பாப்போம் நடக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுது. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் வரத்தை நீங்க என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி ஜீனி சொல்ல, அதுக்கு ஹீரோவுமே நான் இனிதான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒன்ன மாதிரி ஒரு எஜமான நான் இப்பதான் பாக்குறேன், என்கிட்ட வர்றவங்க எல்லாம் பேராசை பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க, நீ மட்டும்தான் ஒண்ணுமே தெரியாத தற்கூரி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லாம நம்ம ஜீனி சொல்லுது அவங்கிட்ட. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஜீனியை பார்த்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஜீனியுமே கண்டுபிடிச்சிருது, சரி ஓகே சொல்லு யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ஜீனி ஹீரோவை பார்த்து கேக்குது. அதுக்கு ஹீரோவுமே அவதான் இந்த நாட்டோட இளவரசி, அவளெல்லாம் நான் திருமணம் செஞ்சுக்கவே முடியாது, நான் சாதாரண திருடன், நான் எப்படி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கு ஜீனியுமே நீ திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் பண்ணுது. அது எந்த மாதிரி ஒரு மேஜிக்னா நம்ம ஹீரோவை இளவரசனா மாத்திடுது, அவனுக்குன்னு ஒரு அரண்மனை இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினிய பொண்ணு கேட்க தான் போகணும், அதனால ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி ஹீரோயினை பொண்ணு கேட்கிற மாதிரி அந்த ஒரு கோட்டைக்கு எல்லாரும் போறாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவோட அப்பா, வில்லன் இவங்க எல்லாரும் முன்னாடி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து பேசுறான். ஆனா இங்க நிக்கிறது அலாதீன் ஹீரோ தான் அப்படின்னு யாருக்குமே தெரியல, இளவரசன் மாதிரி தான் எல்லாரு கண்ணுக்கும் அவன் தெரியறான். ஏன்னா ஜீனி போட்ட அந்த மந்திரம் அப்படி. நம்ம ஹீரோ ஹீரோயினிய பார்த்து ஒரு மாதிரி வள்ள வள்ள கொல கொலா பண்ற மாதிரி நிறைய பேசுவான். திக்கி திணறி காதல் அப்படின்னாலே அப்படித்தானே இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேசுவான். அப்புறம் நான் உங்களுக்காண்டி தங்கம், வைரம், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு கொண்டாந்த எல்லா பொருட்களையும் நம்ம ஹீரோ காமிப்பான். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்த சுல்தான் சரி ஓகே இவன் ஒரு பெரிய இளவரசனா தான் இருப்பா அப்படின்னு அவரும் ஏத்துக்கிறாரு. அந்த நேரத்துல சுல்தான் ஹீரோவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நைட்டு ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, பார்ட்டி மீன் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியலையே, சரி சின்ன ஒரு பார்ட்டி இருக்கு, அறுவடை செஞ்சனால அதை நாங்க நைட்டு கொண்டாடுறோம், நீங்களும் வந்து கலந்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சுல்தான் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயினுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். வில்லப்பையிலுமே ஹீரோவை முறைச்சு பார்த்த வாக்குல அங்க இருந்து போறான். அப்படியே நைட் ஆயிடுது. நைட்டு பார்ட்டில இன்னொரு இளவரசன் அங்க இருந்திருப்பான் இல்லையா, ஃபர்ஸ்ட்டுமே ஹீரோயினே பொண்ணு கிட்ட வந்திருப்பான் இல்லையா, அவன் போய் ஹீரோயின் பேச ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின்மே அவனுக்கு நோஸ் கட் பண்ணி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் பேச ட்ரை பண்ணும் போது காலையில பார்த்த மாதிரியே இப்போ உளர ஆரம்பிக்கிறான். சரி ஓகே நான் டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னு ஹீரோவை கூட்டிக்கிட்டு போய் டான்ஸ் ஆட ஹீரோயின் போயிடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு டான்ஸ் ஆட சுத்தமா வரல. அப்ப அந்த ஜீனி தான் ஹெல்ப் பண்ணுது நம்ம ஹீரோவுக்கு. ஜீனி அங்க விரல அசைக்க அசைக்க அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹீரோ டான்ஸ் ஆடுவான். அந்த டான்ஸ் எல்லாம் நீங்க மூவில பார்த்தா அருமையா இருக்கும். எல்லாரும் ஹீரோ ஆடின டான்ஸை பார்த்துட்டு கை தட்டுவாங்க. இதையெல்லாம் பார்த்த வில்ல பையன் இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை பாக்குறான். அப்புறம் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிருது. நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஜீனி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ ஹீரோயினிய தனியா பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கு ஜீனியுமே சரி ஓகே அப்படின்னு ஜீனி ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட ரூமுக்கு போய் டோரை தட்டுறாங்க. அப்பக்கே இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா பனிப்பெண், அவங்களுக்குமே ஜீனியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜீனிக்குமே அந்த பனிப்பெண்ணு மேல ஒரு கண்ணு தான். அதனால அப்படி இப்படி பேசி அந்த பனிப்பெண்ணை இந்த ஊரை என்னால சுத்தி காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜீனி அந்த பனிப்பெண்ணு கிட்ட கேட்கும். அதுக்கு அந்த பனிப்பெண்ணுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த ஊரை சுத்தி காட்டுறதுக்கு ஜீனியை அழைச்சிட்டு போயிருவாங்க. இப்போ ஹீரோயினி மட்டும் தானே தனியா இருப்பாங்க. அந்த நேரத்துல ஏற்கனவே அந்த ரூமுக்கு உள்ள இருந்து நம்ம ஹீரோ வெளியே வர்றான். சடனா இதை பார்த்த நம்ம ஹீரோயின் நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவனுமே நான் பறந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோயினி இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, ஆனா நீ எப்படி ரூமுக்குள்ள வந்த அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்க நம்ம ஹீரோ அதுக்கு இது சுதந்திரமான உலகம், யாரு வேணா எங்க வேணா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் உங்களுக்கு, எனக்கெல்லாம் இந்த வாச கதவு கூட திறக்காது அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ நம்ம ஹீரோ சடனா இங்க யாரு வேணா எங்க வேணா போலாம், சிறகுகள் இருக்கும் போது நம்ம எதுக்கு இந்த ரூமுக்குள்ளே உலாவிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு மாடியில இருந்து அப்படியே கீழே தொக்கடின்னு குதிச்சிடுறான். ஹீரோயினுமே அதை பார்த்து பயந்து போறாங்க. ஆனா அந்த கம்பளி இருக்கும் இல்லையா, அந்த மாய கம்பளி, அது மூலியமா பறந்துக்கிட்டு அப்படியே மேல வர்றான். இதை பார்த்த ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஹீரோயினிய கை கொடுத்து அந்த கம்பளி மேல ஏத்திக்கிட்டு அப்படியே அந்த ஊரை ரவுண்ட் அடிச்சு காட்டுறான். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ தான் அலாதீன் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா நீ ஒரு திருட்ட பையன் தானே, நீ எப்படி இளவரசன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நீங்க எப்படி உங்க மக்களை பார்க்க உங்க நகரத்துக்குள்ள மாறு வேடம் போட்டு வந்தீங்களோ அதே மாதிரி நானும் உங்க நகரத்துக்குள்ள மாறு வேடம் போட்டு வந்திருந்தேன், அப்போதான் நீங்க என்னைய பாத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுங்கிட்டு உருட்டுறான். ஆனா இன்னுமே ஹீரோயின் நம்பாததுனால அப்போ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பட்டு சேலைக்கு உள்ள ஒளிஞ்சிருக்க உண்மைய உலகம் அறியாது அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் ஒருவேளை திருடனா இருந்திருந்தா எனக்கு எப்படி இவ்வளவு யானை தங்கம் வைரெல்லாம் என்கிட்ட எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, ஹீரோயினுமே சரி ஓகே இவன் திருடன் இல்ல, இவன் ஒரு இளவரசன் தான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினிய
கொண்ட அவளோட ரூம்ல விட்டுட்டு இவனுமே அவனோட ரூமுக்கு வந்துடுறான். அப்போ ஜீனி கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான், ஹீரோயின் நான் தான் அலாதீன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனது நீ தான் அலாதீன் அப்படின்றத நீ சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி ஜீனி கேட்க, இல்ல 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 நான் அதை சொல்லல, நான் அலாதீன் தான், ஆனா நான் ஒரு இளவரசன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்ல, அதுக்கு ஜீனியுமே நீ அவகிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும், நீ சாதாரண திருடன் தான், நீ இளவரசன்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே, இங்க உண்மை மட்டும்தான் நிலைக்கும் அப்படின்ற மாதிரி ஜீனி சொல்லுது. அதுக்கு அலாதீனுமே அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. அந்த ஜீனியுமே விளக்கு கொள்ற போயிருது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அபுவை கூட்டிக்கிட்டு, அதாங்க அந்த குரங்க கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு உள்ள நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும் போது அங்க உள்ள காவலர்கள் எல்லாரும் ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. வில்ல பயலுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தான் அலாதீன், இவன் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி, இவன் இளவரசன்லாம் கிடையாது, இவன் தான் ஹீரோ பண்ற மாதிரி வில்ல பயலுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு நாற்காலியில கட்டி போட்டு வச்சிருக்கான் வில்லன், நீ இப்ப அலாதீன் அப்படிங்கறத ஒத்துக்கல, அந்த விளக்க நீ இப்ப என்கிட்ட தரல அப்படின்னா நான் உன்னையே இந்த கோட்டையிலிருந்து வெளியில தள்ளி விட்டுருவேன், நீ வெளியில உள்ள அந்த கடல்ல விழுந்து மூழ்கி செத்துருவ அப்படின்ற மாதிரி வில்லன் மிரட்டுறான் ஹீரோவை பார்த்து. அதுக்கு ஹீரோவுமே நான் இளவரசன் தான், நான் அலாதீன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் மறுபடியுமே நம்ம வில்லன் கேக்குறா, நீ அலாதீன் தான் ஒத்துக்க அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ நான் அலாதீன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க கோட்டையில இருந்து கீழே தள்ளி விட்டுறான் வில்லன். நம்ம ஹீரோவுமே அந்த கடலுக்கு உள்ள விழுந்துடுறான். கையெல்லாம் நாற்காலியில சேர்த்து கட்டியிருக்காங்க இல்லையா, அதனால அவனால நீந்தி கூட வெளில வர முடியாது, உள்ளக்கே விழுந்து அப்படியே மூழ்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கம்பளியும் அந்த குரங்குமே அந்த அற்புத விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ எந்த இடத்துல கீழே விழுந்திருப்பானோ அந்த இடத்துக்கு நேரா அந்த விளக்கை கீழே போடுறாங்க. அண்ட் இதை பார்த்தவொடனே நம்ம ஹீரோவுமே அந்த விளக்கை தேய்க்கலாம் அப்படின்ட்டு போவான். அந்த விளக்கை தேய்ச்சாதானே பூதம் வெளில வரும், அந்த ஜீனி வெளில வரும், அதனால அந்த விளக்கு கிட்ட அந்த விளக்கை தேய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போக அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோவுக்கு மூச்சு முட்டி அப்படி மயக்கம் வருது. ஹீரோவோட கையை மட்டும் அந்த விளக்க போய் டச் பண்ணுது. அதனால ஜீனியுமே அந்த விளக்குக்கு உள்ள இருந்து வெளில வந்துருது. வெளில வந்த உடனே என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி எஜமான் சொன்னாதானே ஜீனியால காப்பாற்ற முடியும். அதனால ஜீனிக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரூல்ஸை மீறி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அதுவே ரெடி பண்ணுது. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னா, என்னை இந்த தண்ணியில இருந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீரோ கையை பிடிச்சி அப்படி சைன் போடுற மாதிரி அந்த ஜீனியை சைனை போட்டு ஹீரோவை அங்கேருந்து காப்பாத்தி கொண்டு அவனோட ரூம்ல வச்சிருது. ஹீரோவுமே அந்த ஜீனிக்கு நன்றி சொல்றான். அந்த ஜீனி என்ன சொல்லுதுன்னா, இதை நான் மட்டும் பண்ணல, இது ஒரு கூட்டு முயற்சி, நான் கம்பிலி குரங்கு எல்லாம் சேர்ந்துதான் அதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அந்த ஜீனி சொல்லுது. அது மட்டும் இல்ல, உன்னோட ஒரு வரத்தை யூஸ் பண்ணி தான் நான் அதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜீனி சொல்ல, பரவாயில்ல நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அப்படியே இந்த சைடு அந்த வில்ல பையில காமிச்சா சுல்தான் கிட்ட பேசிக்கிட்டு வர்றான். அந்த ஒரு இளவரசன் நைட்டோட நைட்டா ஓடி போயிட்டான். நம்ம இளவரசிக்கு வேற இளவரசனை வேணா பார்க்கலாம், அவன் செட் ஆக மாட்டான், அவன் ஒரு கெட்ட இளவரசன் அப்படின்ற மாதிரி சுல்தான் கிட்ட வில்லன் சொல்லிக்கிட்டு வர்றான். அந்த நேரத்துல எதிர்த்தாப்புல இளவரசி நிக்கிறாங்க. அவங்க இளவரசியை பார்த்து கேக்குறாங்க, நீ எப்படி ஹீரோ ஓடி போயிட்டான், அதாவது அந்த இளவரசன் ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ற அப்படின்னு. அதுக்கு வில்லனுமே நான் காதால கேட்டு கண்ணால பார்த்ததை சொல்லவா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அந்த டைம்ல வணக்கம் சுல்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வர வில்ல பயலுக்குன்னாக்கு செம்ம காண்டாகுது, இவன் எப்படா இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்னு. அதனாலே தான் பக்கத்துல உள்ள மந்திர தடியை யூஸ் பண்ணி சுல்தானை வசியம் பண்றான். வசியம் பண்ணி என்ன பேச வைக்கிறான்னா, நீ ஒரு மோசமான இளவரசன், நீ இப்பவே இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்ற மாதிரி சுல்தானை அந்த வில்ல பைய பேச வைக்கிறான் வசியம் பண்ணி. இதையெல்லாம் பார்த்த ஹீரோவுமே இவன் அந்த மந்திரக்கோலை வச்சுதான் சுல்தானை வசியம் பண்றான் அப்படின்னு அந்த மந்திரக்கோலை புட்டிங்கி சரட்டுன்னு கீழே போட்டு உடைச்சிருவான். அப்போ சுல்தான் சடனா அந்த வசியத்துல இருந்து வெளில வந்துட்டு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ அந்த வில்ல பைய வசியம் பண்ணது எல்லாத்தையுமே சுல்தான் கிட்ட ஹீரோவும் ஹீரோயினும் சொல்ல வில்ல பையில புடிச்சு ஜெயில போட்டுறாங்க, ஒரு சிறையில அடைச்சிடுறாங்க. நம்ம எப்படியாவது வெளியே வரணுமே அப்படின்னு வில்ல பைய அங்க தலைமை காவலாளி ஒருத்தர் இருப்பான், அவனை பார்த்து என்னை நீ வெளியே விட்டுரு அப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்க பாக்குறான். அதுக்கு அவருமே எனக்கு சட்டம் தான் முக்கியம், அரியாசனத்துல யாரு அமர்ந்திருக்காங்களோ நான் அவங்க பேச்ச மட்டும் தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே இந்த சைடு காமிக்கிறாங்க, ஹீரோவுக்கு ஹீரோயினிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சுல்தான் ஓகே சொல்லிடுறாரு. அதை கேட்டவன நம்ம ஹீரோவும் அவனோட ரூமுக்கு வந்து ஜீனி கிட்ட சொல்றான், சுல்தான் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுக்கு ஜீனியுமே நீ உண்மையை சொல்றதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லுது. அதுக்கு ஹீரோ நான் இனி அலாதீன் கிடையாது, நான் ஒரு இளவரசன் அப்படின்ற மாதிரி அவனுக்கே தற்பெருமை சொல்லிக்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட ஜீனியுமே ஓ நீ எல்லாரும் மாதிரி மாறிக்கிட்டு வர்றியா அப்படின்ற மாதிரி சொல்லுது. எனக்கு லாஸ்ட் வர ஒண்ணு இருக்குல்ல, அந்த வரத்தை வச்சுதான் நான் பெரிய ஆள் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கு ஜீனியுமே நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நீ அவகிட்ட உண்மையை தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ ஜீனியை எதிர்த்து பேசிடுறான். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், நான் சொல்றதை நீ கேளு அப்படின்ற மாதிரி. அப்போ ஜீனி நான் உன்னே ஒரு நண்பனா தான் பார்த்தேன், இது வரைக்கும் நிறைய எஜமானி எனக்கு வந்திருக்காங்க, நான் யாருக்குமே உதவி செஞ்சதே கிடையாது நானா, ஆனா நானா உன்னைய காப்பாத்தினேன், நான் உன்னைய நண்பனா நினைச்சேன், நான் இது வரைக்கும் எந்த
எஜமானையும் நண்பனா நினைச்சதே இல்ல, நீ என் மனசை காயப்படுத்திட்ட அப்படின்னா அந்த விளக்குக்கு உள்ள போயிருது. அப்படியே நம்ம ஹீரோ அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு கோட்டைக்கு வெளியில வந்து தெருவில் நடந்து போயிட்டு இருக்கான். அதாவது அவனோட பழைய வீடு இருக்கும் இல்லையா, அங்க நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது ஹீரோவை யாரோ சரட்டுன்னு இடிக்கிறாங்க. இடிக்கிற மாதிரி இடிச்சு அவன் கிட்ட உள்ள விளக்க அந்த ஒரு வில்ல பைய எடுத்துடுறான். அவன் எப்படியோ சிறையிலன்னு தப்பிச்சிட்டாம்பளுக்கு. அந்த விளக்கை எடுத்து அதுல உள்ள ஜீனிய வெளில வர வச்சு பாக்குறான். அது வந்த பிறகு ஒரு கொடூரமான சிரிப்பு ஒண்ணு சிரிப்பாங்க, அதை நீங்களே பாருங்களே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அவனோட வீட்டுக்கு போயிடுறான். இந்த வில்ல பையலுமே அரண்மனைக்கு வந்து சுல்தான் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு, நான் தான் இனி இந்த ஆக்ரபா, அதாவது இந்த நகரத்துக்கு சுல்தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு சுல்தானுமே நீ எல்லாம் ஒண்ணு சுல்தான் கிடையாது, காவலர்களே அவனுக்கு அப்படின்ற மாதிரி சுல்தான் சொல்ல, அப்போ அந்த வில்ல பைய அவன்கிட்ட இருக்க அந்த விளக்க தேய்க்கிறான். உள்ளக்க இருந்து வந்து ஜீனி கிட்ட அவனோட முதல் வரத்தை கேட்கிறான், இந்த நகரத்தோட சுல்தானா என்னைய மாத்து அப்படின்னு. அந்த ஜீனியுமே இந்த நகரத்தோட சுல்தானா வில்லன் பையல மாத்திட்டு அந்த விளக்குகளே மறுபடியும் போயிடுது. அப்போ பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த தலைமை காவலாளி கிட்ட வில்லன் சொல்றான், நீ போய் சுல்தானை கைது பண்ணு அப்படின்னு. அதனால அந்த தலைமை காவலாளியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம, ஏன்னா அவன் அரியாசனத்தோட அடிமையாச்சு, அதனால அந்த சுல்தானை போயிட்டு கைது பண்றான். அப்போ ஹீரோயினுமே இருந்துகிட்டு, உங்க அப்பா பெரிய வீரன், உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கோட்டையில உன்னை வளர்த்து எடுத்தாரு, இப்போ நீ பெரிய வீரனா வந்து நிக்கிற, உனக்கு எது சரி தப்பு எல்லாமே உனக்கு தெரியும், இவ்வளவு நாள் சுல்தானா இருந்தது எங்க அப்பா தான், நீ இப்போ வில்லனோட பேச்ச கேக்குற, இது தப்புன்னு உனக்கே தெரியலையா அப்படி இப்படின்னு அந்த அரியாசனத்தோட அடிமை கிட்ட சொல்ல, அந்த அடிமையுமே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வில்லன் பைய பக்கத்து திரும்புறான். அப்போ அந்த வில்லனுமே மறுபடியுமே விளக்க தேய்ச்சி ஜீனிய வர சொல்லி, இம்மண்ணில் பெரிய மந்திரவாதியா நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை கேட்கிறான். அந்த ஜீனியுமே அதே வரத்தை வில்லனுக்கு கொடுத்துருது. அதனால அந்த வில்லன் பைய அந்த ஒரு தலைமை காவலாளிய மாயமா மறைஞ்சு போக செஞ்சிடறான். அப்போ சைட்ல இருந்து அந்த விளக்க யாருக்கும் தெரியாம நம்ம அலாதீன் ஹீரோ வந்து திருட பாக்குறான். ஆனா அது எப்படியோ வில்லன் பைய பாத்துறான். பார்த்த உடனே நம்ம ஹீரோவை கீழே மண்டி போட வச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்றான், இவன் இளவரசன்லாம் கிடையாது, இவன் சாதாரண திருட்டு பையதான், இவன் அலாதீன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவை பழைய மாதிரியே மாத்தி விட்டுறான். இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்குன்னா செம்ம ஷாக்கு. அப்போ அந்த வில்ல பைய ஹீரோவை பார்த்து, நீ இந்த உலகத்தோட எல்லைக்கே போ அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரத்தை போட்டு விட்டுறான். அந்த எவரெஸ்ட் மலை இருக்கு இல்லையா, அந்த பனி நிறைந்த பகுதி, அந்த அளவுக்கு ஹீரோ போயிடுறான். கூடவே அந்த குரங்குமே ஹீரோ கூட போயிடுது. இதனால ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு அந்த ஜீனி பக்கத்துல உள்ள அந்த கம்பிலிய மேஜிக் பண்ணி அந்த எவரெஸ்டுக்கு போக வச்சிருது. அந்த பனி நிறைந்த மலையில தங்கிட்ட இருந்த குரங்க ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டு தேடி பாக்குறான். அந்த குரங்க காணோம். ரொம்ப நேரம் தேடின பிறகு அந்த குரங்க கண்டுபிடிச்சு தங்கிட்ட எடுத்து வச்சிருக்கான். அந்த நேரத்துல அந்த கம்பிலியுமே அந்த இடத்துக்கு வந்துருது. சோ ஒரு வழியா அந்த ஒரு கம்பிலியில ஏறி நம்ம ஹீரோ இந்த ஒரு கோட்டைக்கு வந்துடுறான். இந்த சைடு ஹீரோயினிய மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வில்லன் பைய எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறான். எனக்கு ஹீரோயினிய மேரேஜ் பண்ணிக்கிறதுல முழு விருப்பம் பண்ற மாதிரி வில்லன் சொல்ல, ஹீரோயினுமே திருக்கா புருக்கான்னு முழிச்சுக்கிட்டு எனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்ல வர போகும்போது அந்த சைடு நம்ம ஹீரோ அந்த கம்பளியில பறந்து வர்றான். இதை பார்த்த ஹீரோயின் சரட்டன வில்லன் கிட்ட இருந்த அந்த விளக்க புடுங்கிக்கிட்டு மாடியிலேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. என்னடா அவ குதிச்சிட்டாலே அப்படின்னு வில்லன் ஓடி வந்து பார்த்தா அந்த ஒரு பறக்கிற கம்பளியில பறந்து போயிட்டு இருக்காங்க ஹீரோயின். அந்த கம்பளியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வில்லன் வளர்க்குற அந்த கிளி பறந்து போகும். அப்போ அந்த வில்லன் பையன் அந்த கிளிய தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்து அந்த கிளிய பெரிய கழுகு மாதிரி மாத்திரும், அல்ல பெரிய சைஸ் கிளி மாதிரி. சோ அப்படி இப்படின்னு பறந்து அந்த கிளிய வச்சு எப்படியோ அந்த விளக்க நம்ம அலாதீன் கிட்ட இருந்து வில்லன் பையன் வாங்கிடுறான். அப்புறம் வில்லன் ஹீரோ பார்த்து சொல்றான், இங்க நான் மட்டும் தான் பெரிய ஆளு, நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவும் சொல்றான், நீ நம்பர் 1 கிடையாது, இந்த 3 வரம் கேட்டு முடிச்சிட்ட அப்படின்னா இங்க அந்த ஜீனி மட்டும் தான் நம்பர் 1, நீ எப்பவும் போல நம்பர் 2 தான் அப்படின்னு சொல்ல, நான் நம்பர் 2 அப்படின்ற மாதிரி கோவத்துல வில்லன் கேக்குறான். ஆமா நீ நம்பர் 2 தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல, அதுக்கு வில்லன் வளர்க்குற கிளியுமே ஆமா நீ நம்பர் 2 அப்படின்னு கத்தவும் வில்லனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அதனால மறுபடியும் தன்னோட 3வது வரத்தை அந்த ஜீனி கிட்ட வில்லன் கேக்குறான் விளக்க தேய்ச்சி, நான் தான் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தவனா மாறணும், அதாவது ஒன்ன மாதிரி மாறணும், உன்னோட சக்தி வாய்ந்தவனா நான் தான் மாறணும் அப்படின்ற மாதிரி வில்லன் ஜீனி கிட்ட கேட்க, அதுக்கு ஜீனியுமே இன்னொரு ஜீனியா அந்த வில்ல பயல மாத்தி விட்டுருது. சோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இன்னொரு ஜீனியா வில்ல பயலையும் ஒரு ஜீனியா மாத்தி விட்டுருது. வில்ல பைய அதனால நான் தான் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு, நான் ஃபர்ஸ்ட் இந்த நகரத்தை தான் அழிக்க போறேன்னு இந்த நகரத்தை அழிக்க போகும்போது 2 காப்பு வந்து வில்லனோட கையில ஒட்டிக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, எஜமானி இல்லாம ஒரு ஜீனியால பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது. எஜமானி என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் ஜீனியால பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அந்த பவர்ஸை யூஸ் பண்ண விடாம தான் அந்த காப்பு 2 தடுக்குது. இப்ப வில்லனும் ஜீனியா மாறிட்டான் இல்லையா, ஜீனினா எப்படி இருக்கணும், ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்கை யாராவது தேய்ச்சாதான் வெளியில வரணும் இல்லையா, அதனால வில்ல பைய அந்த ஒரு விளக்குகளை போய் அடைபட்டுறான். அப்படியே அந்த நகரம் முழுக்க சன்லைட் வந்து அப்படியே நார்மல் ஆயிடுதுங்க.
அப்ப நம்ம ஹீரோ கிட்ட நடந்து போகும்போது நம்ம ஜீனி ஹீரோவை பார்த்து கேக்குது, உன்னோட லாஸ்ட் வரத்தை நீ இன்னும் கேட்கலையே அப்படின்னு. அப்போ ஜீனியை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான், என்னோட லாஸ்ட் வரம் உன்னோட விடுதலை தான் அப்படின்னு. நம்ம ஜீனியுமே நார்மல் மனுஷன் மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் கீழே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கு இல்லையா ஜீனி, அந்த பொண்ணு கூட ஜீனி வாழ ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினுமே அடுத்த சுல்தான் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதோட இந்த ஜீனி மூவி முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போக போக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். கரெக்டா ஃப்ளூயண்டா அழகா சொல்ற மாதிரி, அந்த தொடர்ச்சியில கரெக்டா சொல்ற மாதிரி நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். சரி வரட்டா?